பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் வேண்டும் என 10 ஆண்டு காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பு கூட அறிவிக்கல. அதே போன்று இங்கே எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், தொப்பூர் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், சேனேகால் திட்டம், ஈச்சம்பாடி உபரிநீர் நீரேற்று திட்டம், புதியன் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம் போன்ற எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதற்கும் அரசாங்கம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல, எடுத்து வைக்கல. இந்த மாவட்டத்தை புறக்கணிக்கின்ற திமுகவுக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அதே போன்று வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் என் தலைமையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம். திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம். கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களை அழைத்திருக்கின்றோம். இது முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாநிலங்களில் 4 மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள். மீதி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பீகாரிலே சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள். அது மட்டுமல்ல, பீகாரிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள். இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக சொல்லி வருகின்றோம். நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அதிகாரம் இருந்தும், அத்துணை அதிகாரிகள் இருந்தும், அதிகாரம் இருந்தும், நிதி இருந்தும், எல்லாம் இருந்தும் மனசு இல்லை. இதற்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டம் செய்வோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும். தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பங்கள், 8 கோடி மக்களுடைய நிலை, உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், வீடு கட்டி கொடுக்கிறது, படிக்க வைக்கிறது, சுய தொழிலுக்கு கடன் கொடுக்கிறது. இப்போ கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர்ல அங்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க, டெண்டர்ல. அப்போ சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் செய்ய முடியும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.